முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். கச்சேரியில பாடும்போது சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் இப்படிப்பட்ட பரிசு நான் வாங்கினதே இல்லை. 100 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கூட கொடுப்பாங்க. பாடி முடிச்சோன்னா ஒரு ரசிகர் ஒரு லுங்கி பனியனை கட்டிக்கிட்டு சரி ஒன்றா கொடுப்பான்னு அப்படியே வாங்கி அப்படியே கொடுத்தேன். அது பெரிய குழந்தை தூக்கி வாங்குற மாதிரி இருந்தது. ரசிகர் கொடுக்குறவர் வந்து ஒரு மீனவர் நண்பர். அப்போ நான் வந்து ஒரு சிவாஜி பாட்டு பாடினேன். சிவாஜி பாட்டு பாடி முடிஞ்ச உடனே இன்னொரு பாட்டு கேட்டாங்க. மறுபடியும் இன்னொரு பாட்டு சிவாஜி பாட்டு பாடினேன். உடனே எம்ஜிஆர் ரசிகர்லாம் வந்துட்டாங்க. கீழே இறங்க அவர் யாருக்கு கீழே ஃபுல்லாக சிவாஜி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் பாட்டு பாடினா விட மாட்டோம். அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து என் மேலே ஒரு கோபத்தில் நான் கீழே வச்சு போனேன். என் டைரி எடுத்துட்டாங்க. அந்த டைரி இன்னும் எனக்கு கிடைக்கல. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. திருமகள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து பெரும்பாலுமா நம்ம அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் ஐயா, எம்ஜிஆர் ஐயா அவர்கள் காலத்தில் வந்து நடிகர்கள், அதே மாதிரி பாடகர்கள், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து இந்த காலத்தில் எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் அந்த காலத்தில் இருக்கிற பாடல்களுக்கு வந்து மதிப்பே தனி, மரியாதையும் தனி. ஸோ அந்த வகையில் டிஎம் சௌந்தரராஜன் ஐயா பாடல்களை அவருடைய சாயலே பாடக்கூடிய ஒரு பிரபலமான பாடகர் எஸ்என் துரை ஐயா அவர்களை பார்த்தா நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம அவர் பேச மட்டும் வைக்க போகிறது இல்லைங்க, அவரை நம்ம பாடவும் வச்சு ரசிகர்கள் உங்களை நம்ம மகிழ்விக்கவும் போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். ஐயா நான் உங்களுடைய தீவிரமான ரசிகை. ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய பாடல்கள் எல்லாமே நீங்கள் வந்து பாடின அத்தனை பாடல்களையுமே நான் வந்து ரசித்து கேட்டிருக்கேன். நம்ம நேயர்களுக்கு நீங்கள் ஆரம்பமே ஒரு பாட்டோட ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லம்மா. திருமகள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. அதாவது எத்தனை பாடல்கள் வந்தாலும் வந்து இந்த பாடல்கள் வந்து என்றைக்கும் மறையாது, மாறவும் மாறாது. ஸோ இது வந்து இன்னும் அடுத்து உங்களை பற்றி சொல்லுங்க ஐயா. நீங்கள் எத்தனை வருஷமாக பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி அப்படியே நேயர்களுக்கும் சொல்லுங்க ஐயா. நீங்கள் இந்த பாட்டுக்கு பெருமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பெருமையெல்லாம் என்னுடைய குருநாதர் தலைவர் டிஎம் சௌந்தரராஜன் வழியே சாரும். அதாவது என்னுடைய முழு பெயர் வந்து நாகநாத துரைமா. ஷார்ட்டாக வந்து ஃபீல்டில் எல்லாமே டிஎம்எஸ் சிங்கர் எஸ்என் துரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து ராமநாதபுரம் ஜில்லா பரமக்குடியை சேர்ந்தவன். பரமக்குடியிலேருந்து தான் இங்கே வந்து பாடிக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் 50 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1975லேருந்தே நான் பாடிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த மேடை பாடகனா 50 வருஷம் நான் பாடி முடிச்சிட்டேன். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த 50 வருஷமும் முழுக்க நான் டிஎம் சௌந்தரராஜனுடைய பாடல்களை மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு மற்ற பாடல்கள்லாம் பாட தெரியாதுன்னு இல்லை, என்னால் எல்லா பாடல்களையும் பாட முடியும். ஆனால் என்னுடைய குறிக்கோள் என்னுடைய குரு திருவாளர் சௌந்தரராஜன் அவர்கள் பாடல்கள் மட்டும்தான் பாடணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தோடு அந்த பாடல்கள் மட்டும் பாடிக்கிட்டு இருக்கேன். ஏன் இதில் மிக முக்கிய காரணம் என்னென்னா, என்னுடைய இளமை பருவத்தில் அப்போ வந்து என்னுடைய இளமை பருவத்தில் அன்னைக்கு பீக்கில் இருந்தவங்கெல்லாம் டிஎம்எஸ், எம்எஸ்வி, சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அவங்களாம் தான் பீக்கில். அதனால நான் வந்து நிறைய காதில் கேட்ட பாடல்கள் எல்லாமே டிஎம் சௌந்தரராஜன் பாடல் தான். அது ஒன்று எம்ஜிஆர் பாடலாக இருக்கும், ஒன்று சிவாஜி பாடலாக இருக்கும். அதனால் அந்த பாடல்களையே கேட்டு வளர்ந்ததுனால என்னுடைய நாடி நரம்பு எல்லாமே
அப்படியே அந்த டிஎம் சௌந்தரராஜன் பாடல்களே ஊறிடுச்சு. அதனால மற்ற பாடல்களை பாடணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதோட அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், ராகங்கள், அந்த வந்து மீதி எல்லா பாடல்லையும் அவ்வளவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து டிஎம்எஸ் பாடல்கள் மட்டும்தான் பாடிட்டு இருக்கேன். மற்ற பாடல்களை நான் பாடுறதில்லை. ஐயா, நீங்கள் இப்போது சொன்னது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துங்க ஐயா. நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க இந்த மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல்கள் தான் வந்து ஊறி இருக்கு உடம்புல அப்படின்னு. இது உங்களோட இளம் வயதில் வந்து இந்த அதாவது டிஎம் சௌந்தரராஜன் ஐயாவுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? அது உங்களுக்கு யார் சொன்னாங்க? நல்ல கேள்விமா. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பரமக்குடியில் இருந்தேன்னு. பரமக்குடியில் நான் இருந்த வீட்டுக்கு நேர் எதிர்க்கே ஒரு தியேட்டர் இருந்தது. ஸோ அந்த தியேட்டரில் மூலமாக பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதோட வந்து என் வீட்டை சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் எல்லாமே கோவில்கள். ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து முருகன் பாடல்கள், அம்மன் பாடல்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேக்சிமம் அந்த பாடல்கள் எல்லாமே ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடி தான். ஸோ நான் வந்து ஒரு முதல்ல நான் சிங்கராக காரணமே இந்த பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு நம்மளும் ஏன் பாடக்கூடாது அப்படின்னு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சிங்கர் ஆனேன், பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த பாட்டை கேட்குறவங்க எல்லாமே நீ நல்லா பாடுற, உன்னோட குரல் வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாடல்களுக்கு சூட் ஆகுது, அதனால நீ டிஎம்எஸ் பாடல்களே பாடாமே அப்படின்னு கேட்டதுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்னு டிஎம்எஸ் பாடல்களையே பாடிக்கிட்டு இருப்பேன். அதனால தான் டிஎம்எஸ் சிங்கர் ஆகிட்டேன். மற்றவங்களை கேட்குறவங்களும் உன் குரல் வந்து டிஎம்எஸ் பாடலுக்கு ஒத்து வருது, அதனால நீ பாடுன்னு டிஎம்எஸ் சிங்கர் ஆகிட்டேன். சூப்பருங்க சூப்பருங்க. நீங்கள் சென்னைக்கு எப்படிங்க வந்தீங்க? இப்போது சென்னைக்கு நான் வந்து என்னுடைய அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சு, அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கப்புறம் 1968 நான் சென்னைக்கு வந்தேன். ஆமாம், சென்னைக்கு வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு மெட்ராஸ் ஃபெர்டிலைசரில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டும் நான் பாடிட்டு தான் இருந்தேன். ஒரு காலையில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன், சாயந்தரம் ஃபுல்லாக பாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் பார்ட் டைம் சிங்கர். இப்போ அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியும், தண்ணி குடிக்காமல் என்னால் இருக்க முடியும், என்னால் பாடாமல் இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருப்பேன். ரோட்டில் அப்படியே மார்க்கெட்டுக்கு நடந்து போனாலும் பாடிட்டே போவேன், திரும்பி வரும்போது பாடிட்டே போவேன். இதில் என்ன பாடுறதுல ஒரு எனக்கு உண்டான அனுபவம் வந்து 2-3 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனால் கூட எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. ஏன்னா அந்த 2-3 கிலோமீட்டரில் ஒரு 4 பாட்டு மனசு பாடிட்டே போவேன்னா அதனால எனக்கு டிஸ்டன்ஸே தெரியாது. மனசுக்குள்ள டைம்ஸ் சத்தம் போட்டு கூட பாடுவேன். சில பேர் பார்க்குற கூட என்ன பாடிட்டே போறான்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி பரமக்குடியில் வைகை ஆறு இல்லை, அந்த வைகை ஆற்றுல போய் உட்காந்து தனியாக உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பேன். சில பேர் பார்க்கும்போது என்ன தனியாக லூஸ் மாதிரி பாடிட்டு, அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு பாடணும், நம்ம சிங்கர் ஆகணும், அவ்வளோதான். அதனால பாடிக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் பாடகனாக ஆனதுக்கு உண்டான ஒரு முறை. அப்படிதான் பாடகனான. அதோட என்னுடைய பாடல்களை கேட்குற நண்பர்கள் எல்லாம் வந்து இந்த பாட்டு பாடு, அந்த பாட்டு பாடி நல்லா பாடுறேன்னு என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து நீ நல்லா பாடுற, இன்னும் பாடுன்னு என்னை வளர்த்து விட்டாங்க. அதுதான் என்னுடைய அந்த நான் ஒரு பாடகனாக ஆனதுக்கு காரணமே என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க கொடுத்த ஊக்கம் தான் நான் இன்னைக்கு நான் ஒரு சிங்கராக இருக்கேன். ஆமாம் ஆமாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் நான் சொல்லிக்க வேண்டியது, நான் ஒரு திருத்தணின்னு நினைக்கிறேன். திருத்தணியில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உட்காந்து எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தோம். அப்போனா எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்கோ எப்படி பாடணும், ராகம் தாளம் சுத்தி எதுவுமே தெரியாது. சாதாரணமாக பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் திருவாளர் ஏசி தினகரன், அவர் மியூசிக் டைரக்டர், அவர் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார். அவர் வந்து உட்காந்து பார்த்து கேட்டே இருக்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டார். என் பேர் துரைன்னு. நல்லா பாடுற, உனக்கு பாடணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது, ஆனால் எப்படி பாடணும், எப்படி சுதியில் பாடணும், எப்படி தாளத்தில் பாடணும், எப்படி பாவத்தில் பாடணுங்கிறது தான் உனக்கு தெரியல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. அப்படின்னு அவர் குருவாக ஏற்றுக்கிட்டு நான் அவர்கிட்ட போய் தான் பாட்டு கற்றுக்கிட்டேன். பாட்டு கற்றுக்கிட்டு என்னுடைய குரு தினகரன் அவர்கள் தான் இன்றைக்கி பெரிய மியூசிக் டைரக்டர், அவர் தான் பாடினேன். அப்படி தான் பாடி 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேடை ஏறி பாட ஆரம்பிச்சேன். என்னுடைய முதல்ல என்னை மேடை ஏற்றுறதும் திருவாளர் தினகரன் தான். அதுக்கு வந்து என்னால் மேடையிலையும் ஏறி பாட முடியும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்து மேடை ஏற்றினருக்கு
பெரிய நன்றி அவருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அன்னையிலேருந்து நம்மளும் பாடலாம், மேடையில் பாடலாம்ட்டு மேடை பாடகன் ஆகிட்டேன். ஸோ ஐயா சொன்ன மாதிரி நிறைய மேடைகளில் வந்து ஐயா பாடியிருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க ஐயா. ஸோ குறிப்பாக இந்த மேடை தான் வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருக்கும் இல்லைங்களா? அந்த அந்த எந்த மேடை வந்து குறிப்பாக உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துச்சு? அதாவது என்னுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லணும்னா, முதல்ல நான் பாட ஆரம்பித்தது சுதா ஆர்ட்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் தான். நான் சொன்னேன் இல்லையா, திருவாளர் எஸ் தினகரன், கானுபாசம் இவங்கெல்லாம் சேர்த்து தான் சுதா ஆர்ட்ஸ் ட்ரூப் நடத்திக்கிட்டாங்க. அதில் தான் எனக்கு பாட சந்தர்ப்பம் கொடுத்து என்னை ஒரு பாடகனாக உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் நிறையா மேடைகளில் நிறைய இசைக்குழுக்கள்லாம் நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். இதை குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே திருவாளர் ராம் சுரேந்தர் அப்படி அவர்கள் நடத்துகின்ற 7 ஸ்வரங்கள் அந்த ட்ரூப்பில் தான் நான் வந்து 10 வருஷமாக பாடினேன். அந்த ட்ரூப்பில் தான் எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸ் பாடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைச்சிது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸ், நல்ல ஜாலியான பாட்டு, சோகமான பாட்டு, அது மாதிரி பாட்டெல்லாம் நிறைய பாட்டு பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்க எனக்கு வந்து நல்லா பாடணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. நான் வந்து என் மனசார வந்து என்னுடைய குரு டி.எம். சௌந்தரராஜனை மனசில் நினச்சிக்கிட்டு தான் நான் பாடுவேன். ஸோ அதனால வந்து என்னால் ஓரளவு நல்லா பாட முடிஞ்சது, நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சுதா ஆர்ட்ஸ் அண்ட் ட்ரூப் அந்த ட்ரூப்லேயும் அண்ட் அதே மாதிரி இன்னொரு 7 ஸ்வரங்கள் ட்ரூப்லேயும் நீங்கள் பாடினதா சொன்னீங்க. ஸோ அப்போது நீங்கள் பாடும்போது ரசிகர்கள்லாம் வந்து நல்லா கைத்தட்டி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஜாலியாக. ஸோ அந்த பாடல்கள் என்ன ஒரு பாடல்கள் வந்து நீங்கள் எடுத்து மக்களுக்கு காட்டுங்க? ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஜாலி பாட்டுகள் எப்படி இருக்குன்னு கேட்கணும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் 7 ஸ்வரங்களில் பாடும்போது நிறைய பாடல்கள் பாடினாலும் இந்த பாட்டை விரும்பி கேட்பாங்க. அதான் நீங்கள் கேட்குறீங்க, ரசிகர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடிப்பாங்கல்ல அந்த பாட்டுகள். 12 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 12 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 12 16 வயது முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். 12 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. 12 16 வயது. ரொம்ப அருமையான இந்த பாடல்கள். ஸோ எத்தனை பெண் ரசிகர்கள் வந்தாங்க இந்த பாடல்களுக்கு? அதாவது இந்த பாடலை நான் பாடும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்போ பாடும்போது? அதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பாடலில் பாடும்போது என்னுடைய ஏஜ் பற்றிலாம் நான் நினைக்க மாட்டேன். நான் வந்து அப்படியே சிவாஜியாக மாறிடுவேன். கொஞ்சம் வயசில் இருக்கும்போது நினச்சிப்பேன். ஸோ அப்போ தான் வந்து என்னால் ஒரு பாடலில் வந்து திருப்தியாக கொடுக்க முடியும் இல்லையா? வயசு அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அதனால வந்து எல்லாரும் ரசித்தாங்க, என்னைய கைதட்டினாங்க, வரவேற்றாங்க. ஸோ அந்த பாணியை நான் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை பெண் ரசிகர்கள் உங்ககிட்ட வந்து ஐயா உங்கள் செல்ஃபி எனக்கு வேணும், ஆட்டோகிராஃப்? இல்லை நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான கேள்வி. நிறைய பேர் வந்து பெண் ரசிகர்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி எல்லாரும் வந்து என்னை பாராட்டுவாங்க, பாடி முடிச்சோன்னு கை கொடுப்பாங்க, ரொம்ப ரசிப்பாங்க. அப்போ வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது அவங்கெல்லாம் வந்து பாராட்டும் போது நான் ஒரு சுத்து பெருசான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாடல்களை ரசித்து பாராட்டும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே, அது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வர அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு. ஐயா இப்போ நம்ம நல்ல ஒரு ஜாலியான பாட்டு இது பண்ணோம். ஸோ நிறைய தத்துவ பாடல்களும் வந்து டிஎம்எஸ் ஐயா வந்து பாடியிருக்காரு. ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்ட அந்த தத்துவ பாடல், அதே மாதிரி நீங்கள் பாடி அப்படியே உருகி அந்த பாடல்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த தத்துவ பாடல்களை கேட்டு மனம் உருகி இருப்பீங்க. அந்த மாதிரி பாடல்கள் என்ன பாடல்கள்? அதை அப்படியே நீங்கள் ரசிகர்கள் நிச்சயமாமா. அதாவது டிஎம்எஸ் உடைய தத்துவ பாடல்கள் வந்து எத்தனையோ 1000 பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த பாட்டை வந்து சில கருத்துக்கள் வந்து
ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எதிர்த்து போராடணும், போராடினா நிச்சயமாக வெற்றி பெறலாம், பயப்படக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த பாட்டில் வந்து டிஎம்எஸ் வந்து அழுத்தி சொல்லிப்பார். அந்த பாடல் தான் எனக்கு வந்து, மற்ற பாடல் பாடுவேன், இந்த பாட்டு வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சமான பாடல். அந்த பாட்டை பாடுறதுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. நீங்க எம்ஜிஆர் ரசிகரா சிவாஜி ரசிகரா? உண்மையை சொல்லுங்கய்யா. அப்படி இல்லை, அதாவது நான் ஒரு டிஎம்எஸ் சிங்கர். அப்படி இருக்கும்போது நான் வந்து எம்ஜிஆர் பாடல்களையும் பாடுறேன், சிவாஜி பாடல்களையும் பாடுறேன். ரெண்டு பாட்டுக்குமே எனக்கு வந்து கிளாப்ஸ் கிடைக்குது, வரவேற்பு கிடைக்குது. அதனால நான் வந்து எம்ஜிஆர் ரசிகரும் சொல்ல முடியாது, சிவாஜி ரசிக்க முடியாது. நான் ஒரு நடுநிலையான சிங்கர், எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி ரசிகர், அப்படி சொல்லலாம், அப்படி எடுத்துக்கலாம். பொதுவா நீங்க வந்துட்டீங்க. ஆமா ஆமா ஐயா, நம்ம பாடல்களை தாண்டி இப்ப ரசிகர்கள் கூட்டம்னு ஒன்று இருக்கு. அது வந்து அந்த காலத்துல சிவாஜி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களோட ரசிகர்களுடைய அந்த சண்டைகள்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நீங்க கண்டிப்பா நேர்ல பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்? அது சாதாரணமா இல்லைம்மா. கச்சேரியில் பாடும்போது இந்த சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சண்டை வந்துடும். ஒரு நிகழ்ச்சி மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு கச்சேரியில் நைட்டு பாடிட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து ஒரு சிவாஜி பாட்டு பாடினேன். சிவாஜி பாட்டு பாடி முடிஞ்ச உடனே இன்னொரு பாட்டு கேட்டாங்க. மறுபடியும் இன்னொரு பாட்டு சிவாஜி பாட்டு பாடினேன். உடனே எம்ஜிஆர் ரசிகர்லாம் வந்துட்டாங்க. கீழே இறங்க கீழே இறங்க, அவர் இறங்க கீழே. ஃபுல்லாக சிவாஜி பாட்டே பாடிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் பாட்டு பாடலாம் விட மாட்டோம். எம்ஜிஆர் பாட்டும் பாடுறாங்கன்னு சொல்லி உடனே எம்ஜிஆர் பாட்டு பாடினேன். பாடினதுக்கப்புறம் தான் நான் இறங்க முடிஞ்சுது. அப்படி இருந்துமே அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து என் மேலே ஒரு கோபத்தில் நான் கீழே வச்சுட்டு போனேன். டைரி எடுத்துட்டாங்க. அந்த டைரி இன்னும் எனக்கு கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. ஏன்னா அந்த கோபம் அவங்களுக்கு. ஏன்னா ரெண்டு பாட்டு கண்டினியூஸாக சிவாஜி பாட்டு பாடிட்டேன், எம்ஜிஆர் பாடலன்னு சொல்லி நான் கீழே வச்சுட்டு போன டைரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாட்டு டைரி. அந்த டைரி இன்னமும் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் உட்காந்து எல்லா பாட்டும் எழுதுனேன் பாடி. அதாவது சிவாஜி எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி வெறித்தனமாக இருப்பாங்க, வெறித்தனமாக இருப்பாங்க. அதாவது எவ்வளோ பரிசுகள், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதே கச்சேரியிலேயே முதல்ல சிவாஜி பாட்டு பாடினேன், 500 ரூபா கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் ஒரே கிளாப்ஸு. அடுத்த சிவாஜி பாட்டு பாடினேன், 1000 ரூபா வந்து. எனக்கு உண்மையாக புரியல. அப்போ நீ சிவாஜி பாட்டு நிறையா பாடணும் போல இருக்குது, இங்கே சிவாஜி ரசிகர்கள் நிறையா பாடம் இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் எம்ஜிஆர் பாட்டை பாடு அப்படின்னு சண்டைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. ஆமாம், அதே மாதிரி திருவல்லிக்கேணியில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து எம்ஜிஆர் பாட்டு பாடணும். அது வந்து ஃபிஷர்மேன் ஏரியா, குப்பம் ஏரியா இல்லையா. அங்கே பாடிட்டு இருக்கும்போது அந்த படகோட்டி சாங் பாடினேன். அந்த சாங் பாடி முடித்த உடனே இது வரைக்கும் இப்படிப்பட்ட பரிசு நான் வாங்கினதே இல்லை. 100 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கூட கொடுப்பாங்க.
அன்னைக்கு பாடி முடிச்சோன்ன ஒரு ரசிகர் ஒரு லுங்கி பனியனை கட்டிக்கிட்டு பெரிய ஃபிஷ்ஷு, ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஃபிஷ்ஷை கழுத்திட்டு வந்து ஐயா சூப்பராக பாடினீங்க ஐயா, நீ இதை கட்டாயம் வச்சுக்கணும். அப்படியா ஐயா, நான் செய்வோம், நான் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் கட்டாயம் தான் போகணும் அப்படின்னாங்க. என்ன பண்ணேன், எனக்கு பின்னாடி இந்த கிட்டாரு வாசிக்கிற கீபோர்டுலாம் அண்ணே 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 ஃபிஷ்ஷை விடாதீங்க, ஃபிஷ்ஷை விடாதீங்க, சரி ஒன்றா கொடுப்பேன் அப்படியே வாங்கி அப்படியே கொடுத்தேன். அது பெரிய குழந்தை தூக்கி வாங்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு வந்து இது வரைக்கும் அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கிஃப்ட் நான் வாங்கினதே இல்லை. அன்னைக்கு வந்து ஏன்னா அந்த நேரத்தில் நான் ஃபிஷ்ஷுன்னு பார்க்கக்கூடாது, ரசிகர் கொடுக்குறவர் வந்து ஒரு மீனவர் நண்பர், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஐயா நீங்கள் வந்து பாடி அதை வந்து டிஎம் சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் நேர்களை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த தருணம் எப்படி இருந்தது? உங்கள் குருநாதர் முன்னாடி நீங்கள் பாடியிருப்பீங்கல்ல. அதாவது ராஜா அண்ணாமலை மன்றம், அந்த மன்றத்தில் யாருடைய நிகழ்ச்சின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பாடிக்கிட்டேன். நான் வந்து எனக்கு வந்து டிஎம்எஸ் முன்னாடி பாடணும், நான் பாடுறத டிஎம்எஸ் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப்